1.5 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ஷாபு கடத்தல் முயற்சி முறியடிப்பு, 2 கைது. இல்லாத முதலீட்டு திட்டத்தில் நம்பி தனியார் ஊழியர் 6 லட்சம் ரிங்கிட் இழப்பு. சுங்கைப்பட்டாணி விபத்து, இழுவை வண்டி ஓட்டுநருடன் தகராறு, காணொளி வைரல். 3 இசைத்துறை ஜாம்பவான்களுக்கு கௌரவம், தமிழக அரசு சாலைகளுக்கு பெயர் சூட்டியது. சிறுமியை துன்புறுத்திய மாற்றான் தந்தையான போலீஸ் அதிகாரி, வைரல் வீடியோவால் பரபரப்பு. புரோடுவா பேசா காரை பயன்படுத்தி 1.5 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ஷாபு போதைப் பொருளை கடத்திச் சென்ற 2 ஆடவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். சுமார் 30 வயதுடைய சந்தேக நபர்கள் பிப்ரவரி 12ஆம் தேதியன்று பட்டாஸ் ரம்பாவ் அருகே இருக்கும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 236.9வது கிலோமீட்டரில் கைது செய்யப்பட்டனர். நகர சம்பிலான் போதைப் பொருள் குற்றப்பிரிவு மற்றும் புகிட் அமான் போக்குவரத்து அமலாக்கப் பிரிவு இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் அவர்கள் பிடிபட்டனர். வாகனத்தின் பின்புற பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 30 பொதிகளில் சுமார் 1.56 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 30.6 கிலோகிராம் எடையுள்ள ஷாபு வகை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த அளவிலான போதைப் பொருட்கள் சுமார் 30,000 பயனர்களை பாதிக்கக்கூடியது என போலீசார் தெரிவித்தனர். இந்த போதைப் பொருள் ஸ்லாங்கோர் பூச்சோங்கிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் தெற்கு மாநிலங்களில் விநியோகிக்க திட்டமிடப்பட்டதாகவும் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கும்பல் 2025 முதல் இந்த செயலில் ஈடுபட்டு வந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஒரு சிறுமியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படும் போலீஸ் அதிகாரி தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாற்றான் தந்தை என நம்பப்படும் அந்த ஆடவன் சிறுமியை காருக்குள்ளும் வீட்டிலும் தாக்கியதாக வீடியோவில் காட்டப்படுகிறது. சிறுமி அழுது கொண்டிருக்கும் நிலையில் அவர் மீண்டும் மீண்டும் அடித்ததாக தெரிகிறது. இந்த காட்சிகள் அனைத்தையும் சந்தேக நபரை தானே பதிவு செய்ததாகவும் நம்பப்படுகிறது. சம்பவம் எப்போது எங்கு நடந்தது என்பது இன்னும் உறுதியாகவில்லை. போலீஸ் தரப்பிலிருந்தும் அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை. இந்நிலையில் உடனடியாக விசாரணை செய்து குழந்தையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலைத்தளங்களில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். தனியார் துறை ஊழியர் ஒருவர் இணையம் வாயிலாக இல்லாத முதலீட்டு திட்டத்தை நம்பி அதில் முதலீடு செய்ததை தொடர்ந்து 6 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேலாக இழந்துள்ளார். 57 வயதான அந்த ஆடவர் சந்தேக பேர் வழி ஒருவர் தெரிவித்த வாட்ஸ்அப் வழியாக வழங்கப்பட்ட இணைப்பு மூலம் BMX எனப்படும் முதலீட்டு விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து ஜனவரி 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை மொத்தம் 6,36,123 ரிங்கிட் மதிப்பிலான 4 முறை பண பட்டுவாடாக்களை செய்துள்ளார். இதற்காக தனக்கு 30 விழுக்காடு லாபம் கிடைக்கும் என அந்த ஊழியருக்கு வாக்குறுதியும் வழங்கப்பட்டது. எனினும் இதுகுறித்து எந்த ஒரு பணமும் கிடைக்காததால் தாம் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்த பாதிக்கப்பட்டவர் குவாந்தான் போலீஸ் நிலையத்தில் நேற்று பதிவு செய்தார். இச்சம்பவம் குறித்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி எந்த ஒரு இடத்திலும் முதலீடு செய்ய வேண்டாம் எனவும் பஹாங் போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ யாயா ஒத்மான் கேட்டுக் கொண்டுள்ளார். புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புதுக்கிளை. அன்பர் தினத்தை முன்னிட்டு 1 மாத காலத்திற்கு சிறப்பு சலுகை இப்போது. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.
சுங்கைப்பட்டாணியில் சாலை விபத்துக்கு பிறகு டொயோட்டா அல்ஃபாட் வாகனத்தை கட்டாயமாக இழுத்துச் செல்ல முயன்றதாக கூறப்படும் இழுவை வண்டி ஓட்டுநருடன் ஏற்பட்ட தகராறு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விபத்தில் பாதிக்கப்பட்டவர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்த தகவலின்படி போலீசார் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று தெரிவித்த போதும் இழுவை வண்டி ஓட்டுநர் வாகனத்தை உடனே இழுத்துச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. வைரலான காணொளியில் ஓட்டுநர் பாதிக்கப்பட்டவரின் தந்தையை தள்ளியதால் அவர் கீழே விழுந்ததும் இழுவை உபகரணங்களை பயன்படுத்தி மிரட்டியதும் காணப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர் காப்பீட்டு முகவரை தொடர்பு கொண்டதுடன் அதிகாரிகள் தலையிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சம்பவம் சமூக வலைதளத்தில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவ இடங்களில் உடனடியாக புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்வது அவசியம் என பொதுமக்கள் அறிவுறுத்துகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசாரின் பதிலை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் இப்பொழுது தொடங்கியாச்சு. 22 பிப்ரவரி வரை. தனித்துவமான குரலால் திரைப்பாடல்கள் மட்டுமின்றி பக்தி பாடல்களையும் பாடி புகழ் பெற்றவரான பாடகர் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் பெயரில் சென்னை மாநகராட்சி சாலை ஒன்றை மாற்றி அவருக்கு கௌரவம் செய்துள்ளது. சென்னையில் அவர் வசித்து வந்த மந்தை வழிப்பாக்கம் கிழக்கு வட்ட சாலைக்கு சீர்காழி கோவிந்தராஜன் சாலை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தம்பி சீர்காழி கோவிந்தராஜனை நான் சிவாஜியை அறிந்ததைப் போல் அந்த காலத்திலேயே அறிந்தோம். நான் எழுதிய படம் இசை மேதை T.R. பாப்பா அவர்கள் இசையமைப்பாளராக இருந்து எடுத்த படம். அதில் அம்மையப்பா என்ற அந்த பாடலை அந்த படத்திலே முதல் பாடலாக பாடியதே சீர்காழி கோவிந்தராஜன் தான். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் டெல்லிக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது டெல்லிக்கு செய்தி வந்தது, சீர்காழி பிரிந்து விட்டார் என்பது. அந்த தந்தியை பார்த்தவுடன் டெல்லியில் இருந்த அலுவலர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு விமானத்தில் சென்னைக்கு வந்து நான் வருவதற்கும் அதுவரையிலே எனக்காக காத்திருந்ததைப் போல இறுதி ஊர்வலத்திற்கும் நேரம் சரியாக இருந்தது. இறுதி ஊர்வலத்துக்கு பின்பு நான் தான் மாலை வைத்து மரியாதை செய்து என்னுடைய கண்ணீரை அபிஷேகித்து தம்பியை அன்றைக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அந்த புதிய பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. சீர்காழி கோவிந்தராஜனின் புதல்வர் சீர்காழி சிவ சிதம்பரம் உட்பட அவரின் குடும்பத்தார் நிகழ்வுக்கு வந்திருந்து தமிழக அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். ஒரு சகாப்தத்தின் குரலாக திகழ்ந்த எங்கள் தந்தை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் நினைவாக இந்த சாலை அர்ப்பணிக்கப்பட்டது எங்களை நெகிழச் செய்கிறது. இது அவரது இசை பயணத்தையும் தமிழகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தையும் போற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். எங்கள் நீண்டகால கனவு நனவாகியுள்ளதால் இந்த கௌரவம் எங்களுக்கு என்றும் நினைவில் இருக்கும் என சீர்காழி சிவ சிதம்பரம் கூறியுள்ளார். பெரியவர்கள் மத்தியிலே இசை தொண்டை மகேசன் தொண்டாக செய்து வந்த என்னுடைய அருமை தந்தையாருக்கு இந்த கௌரவத்தை அளித்தது வளர்கின்ற தலைமுறை இந்த பாதையை நல்ல பாதையாக பயன்படுத்தி நல்லிசையை வழங்குவதற்காக அரசு எங்களுக்கு தந்த இந்த சிறப்பு. அதற்காக எங்களுடைய குடும்பத்தார் சார்பாகவும் இனத்தார் சார்பாகவும் உலகளாவிய தமிழிசை நெஞ்ச மக்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கங்களை மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மாநகராட்சி அன்பர்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பத்மஸ்ரீ விருது பெற்ற கர்நாடக சங்கீத மேதையான சீர்காழி கோவிந்தராஜன் 1988 தனது 55வது வயதில் காலமானார்.
இதனிடையே மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், திருச்சி லோகநாதன் ஆகிய மேலும் 2 இசை ஜாம்பவான்களுக்கும் தமிழக அரசு அதி கௌரவத்தை கொடுத்துள்ளது. விஸ்வநாதன் வசித்து வந்த சென்னை டிமாண்டி சாலைக்கு MS விஸ்வநாதன் சாலை என்றும், மந்தைவெளிப்பாக்கம் நாடன் 3வது தெருவில் வசித்து வந்த திருச்சி லோகநாதனை சிறப்பிக்கும் வகையில் அந்த சாலைக்கு திருச்சி லோகநாதன் சாலை என்றும் பெயரிட்டு ஸ்டாலின் பெயர் பலகையை திறந்து வைத்தார்.